அதாவது தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025 எதிர்கொள்வதற்கான முன்னோடி வகுப்புகள்ல நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த வகுப்புகள்ல நான் உங்களுக்கு கற்பிக்கிறது ஆரம்ப கட்டமாக நுண்ணறிவு சார்ந்த வினாக்களாக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், அரச பரீட்சையில வினாத்தாள் 1 நுண்ணறிவு சார்ந்ததாகவும் வினாத்தாள் 2 பாடசாலை பாடப்பரப்பாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கிற போது நாங்கள் நுண்ணறிவு பயிற்சியில ஓரளவு நிறைந்த பயிற்சிகளை முதல்ல பெற்றுக்கொண்டால் பிறகு அரச பாடசாலைகளில் படிக்கிற பாடப்பரப்புகளை நாங்கள் மீட்டுக் கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். அப்ப அது இலகுவாக இருக்கும். இறுதியில நாங்கள் பரீட்சைக்கு நெருங்கிற காலத்தில் கடந்த கால அரச பரீட்சைத்தாள்களை பார்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில நான் இப்ப உங்களுக்கு, அதாவது என்னுடைய நுண்ணறிவு பயிற்சிகள் எனும் பயிற்சித்தாள்ல 10வது பயிற்சித்தாளின் இறுதிப்பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கம் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அப்ப நீங்க அவதானமாக அதை அவதானித்தால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இதுல உள்ள வினாக்களுக்கு விடையளிப்பது கடினமல்ல, வாசித்து விளங்கி விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதில் நாங்க 21வது வினாவிலிருந்து பார்வையிடுவோம். ஒரு வருடத்துக்கான மாத நாட்காட்டியில் ஒவ்வொரு மாத பக்கத்திலும் அம்மாதத்துக்கான திகதிகள் பெரிய அளவிலும் முன்பின் மாதங்களின் திகதிகள் சிறிய அளவிலும் அச்சிடப்பட்டிருந்தன. அம்மாத நாட்காட்டியில் அவ்வருடத்துக்கான மாதங்கள் தவிர்ந்த எத்தனை மாதங்கள் அச்சிடப்பட்டிருக்கும்? இது அரச பரீட்சையில வந்த அதே வினா. அதாவது ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்கின்றது. அந்த 12 மாதங்களையும் குறித்து காட்டுகின்ற 12 பக்கங்களை கொண்ட மாத நாட்காட்டி இருக்கின்றது. அந்த மாத நாட்காட்டியில அந்த குறித்த மாதத்துக்குரிய இலக்கங்கள், எண்கள் பெரிய எழுத்துக்கள்லையும், அதன் வலது பக்கம் இடது பக்கமாக சிறிய எழுத்துக்கள்ல அதற்கு முந்திய மாதம் பிந்திய மாதமும் இடம்பெறுவது உங்களுக்கு தெரியும். அப்ப ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை 12 தாள்கள்ல 12 மாதங்கள்ல எத்தனை மாதங்கள் இந்த, அதாவது அந்த குறித்த வருடம் தவிர்ந்த வருடத்துக்கான மாதங்கள் இடம்பெறும் என்பதுதான் கேள்வி. இப்ப உங்களுக்கு தெரியணும், ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் முதல் வருடத்தின் முதல் மாதம். அந்த மாதத்தில, அதாவது அந்த கலண்டர் நாங்க நேராக பார்க்கிற போது இடது பக்கமாக முந்தின மாதமும் வலது பக்கமாக இனி வரப்போகின்ற பிந்திய மாதமும் இடம்பெற்றிருக்கும். அப்ப ஒரு வருடத்திலே இப்ப 2025 ஜனவரி என்றால் அதுல இடது பக்கத்துல 2024 டிசம்பர் இடம்பெறுகின்றது. அது ஒன்று மேலதிகமாக அந்த வருடம் தவிர்ந்த மாதம். அதே மாதிரி 2025 டிசம்பர் மாத பக்கத்தை தாளை பார்ப்பீர்களாயிருந்தால் அதிலே இடது பக்கம் 2025 நவம்பர் மாதத்துக்குரிய பகுதிகளும் சிறிய எண்கள்ல இலக்கங்கள்ல, வலது பக்கம் அடுத்த வருடம் தை மாதம் ஜனவரி மாதத்துக்குரிய 2026 ஜனவரிக்குரிய மாதங்களும் இடம்பெற்றிருக்கும். அப்ப இந்த நாட்காட்டியில 2 மாதங்கள் மேலதிகமாக அந்த வருடம் தவிர்ந்ததாக இருக்கும். அப்ப நாங்கள் அதற்கான கேள்விக்கு விடையாக 2 என்பதை விடையாக வழங்கலாம். 2 என்று போட்டால் போதுமானது. இனி நாங்கள் 22வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு டொஃபி கடையில் ரூபாய் 10, ரூபாய் 20, ரூபாய் 50 பெறுமதியான டொஃபிகள் விற்பனைக்கு இருந்தன. அவற்றில் 3 வகை டொஃபிகளிலும்
7 தொப்பிகளை வாங்கி கொண்டு மாமா 220 ரூபாவை கடைக்காரர் வழங்கினார். அவர் வாங்கிய தொப்பிகளின் விலைகளையும் எண்ணிக்கையையும் எழுதுக. அதாவது தொப்பிகளுடைய விலை என்பது ஒவ்வொரு வகை தொப்பிக்கும் ஒரு விலை. அப்ப வகைகளையும் தொப்பிகளின் வகைகள், அதாவது என்ன விலையை குறிக்கிறது என்பதையும் அதிலே எத்தனை தொப்பிகள் வாங்கினார் என்பதையும் விடையாக எழுதுகிறது கேட்கப்படுது. இப்ப வினா விளங்கினார் தான் எங்களுக்கு விடையளிக்கிறது இலகுவாக இருக்கும். அப்ப இந்த வினாவில் என்ன சொல்லப்படுது? 10 ரூபாய் தொப்பி, 20 ரூபாய் தொப்பி, 50 ரூபாய் தொப்பியாக அந்த தொப்பிகள்ல 7 தொப்பிகளை மாமா வாங்கி இருக்கிறார். 220 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அப்ப 3 வகையான தொப்பிகளும் வாங்கி இருக்கணும். நிச்சயமாக ஒன்றாவது ஒரு வகையில இருக்க வேண்டும். ஏன் இல்லாட்டி 3 வகையை குறித்து சொல்ல தேவையில்லை. அப்ப எங்களுக்கு தெரியுது, இதுல நாங்கள் XY சட் என்ற பிரயோகத்தை பிரயோகித்தால், அதாவது 10 ரூபாய் தொப்பிய, அதாவது எத்தனை எண்ணிக்கை என்று தெரியாதபடியால் 10X எனவும் 10 ரூபாய் தொப்பி, சக 20 ரூபாய் தொப்பிய 20 பை எனவும் எத்தனை என்று தெரியாதபடியால் அந்த மடங்குகள். அதே போல 50 ரூபாய் தொப்பிய 50 சட் எனவும் நாங்கள் குறித்து விலகாண்டா 220 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார். அப்ப நாங்க இதுல ஏதோ ஒவ்வொன்றாவது வாங்கி இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு தொப்பியை வாங்கி இருந்தா கூடி 80 ரூபாய் வருகின்றது. அப்ப நாங்க பார்க்கணும், 3 வகையான தொப்பிகளும் வாங்கி இருந்தால், ஒவ்வொன்றாவது வாங்கி இருந்தால் 80 ரூபாய் வரும். அப்ப இந்த 220 எத்தனை 80 இருக்கின்றது என வகுத்து பார்ப்போம். அதாவது 3 18 3 24. அப்ப 3 வராது, சாரி 3 24 வராது, 2 வரலாம். 2 16 160 ரூபாய். அப்ப 80 ரூபாய் 80 ரூபாய் ஒவ்வொரு தொப்பியாக வாங்கினது. 12 தொப்பியாக வாங்கியிருந்தால் 160 ரூபாவுக்கு அவர் வாங்கி இருப்பார். அப்ப இந்த 220ல 160 போனால் மேலதிக 60 ரூபாய் இருக்கின்றது. அதை கழிச்சு பார்க்கிறோம். இந்த 60 ரூபாவுக்கு தான் இப்ப முதல்ல நாங்க பார்க்க இவ்விரண்டு தொப்பிகள் என்றால் 6 தொப்பி, ஒரு தொப்பி கூடுதலாக இருக்கும். ஆனா ஒரு தொப்பி தனிங்க 60 ரூபாய் விலைக்குரியது இங்க இல்லை. அப்ப நாங்க 50 ரூபாய் தொப்பி ஒன்றை கூடுதலாக்கினால், இப்ப பாருங்க 10 ரூபாவில 2, 20 ரூபாவில 2, 50 ரூபாவில 3 நாங்க சேர்த்து கொண்டோமாக இருந்தால் 2 2 4 3 7 சரி. ஆனா இன்னொரு 10 ரூபாய் மேலதிகமாக இருக்கின்றது. 50 ரூபாய் அதுக்கு கூட்டி இருக்கிறோம் ஒரு தொப்பி. அப்ப 10 ரூபாய் மேலதிகமாக இருக்கின்றது. அப்ப 10 ரூபாய் தொப்பி ஒன்று கூட்ட முடியாது, கூட்டினா 8 எண்ணிக்கை வந்துவிடும். அப்ப 10 ரூபாய் தொப்பிகளின் எண்ணிக்கையை ஒன்றாக்கி போட்டு அந்த 10 ரூபாய் மேலதிகமாக இருப்பதால 20 தொப்பியை 3 ஆக்கினால், 50 தொப்பி 3 ஆக்கினால் மொத்தம் 220 என விடை கிடைக்கும். அப்ப இதையெல்லாம் மிக துரிதமாக நுண் அறிவை பயன்படுத்தி நாங்கள் விடை காண வேண்டும். அப்ப கேள்விக்கான விடை என்ன? இப்ப வாங்கிய தொப்பிகளின் விலைகளையும் 10 ரூபாய் தொப்பி 1, அடுத்தது 20 ரூபாய் தொப்பி 3, 50 ரூபாய் தொப்பி 3 என்பதுதான் கேள்விக்கான விடையாகும். வகைகளையும் தொப்பிகளின் விலைகளையும் எண்ணிக்கையையும் எழுதுக. அப்ப 10 ரூபாய் 1, 20 ரூபாய் 3, 50 ரூபாய் 3 என்றால், அதாவது 50 ரூபாய் 3 என்றால் 150 ரூபாய், 20 ரூபாய் 3 என்றால் 60 ரூபாய், 10 ரூபாய் 1 என்றால் 10 ரூபாய். அப்ப நாங்க கூட்டி பார்ப்போமாக இருந்தால் 6 6 12 1 மீதி 220க்கு 7 தொப்பிகள் கிடைத்திருக்கின்றது. நன்று. நாங்கள் இந்த இலகுவான வினாக்களை மேலோட்டமாக பார்த்து கொண்டோம். அதாவது இந்த விடுகதை போன்ற கேள்விகளை மிக விரைவாக பார்த்துக்கொண்டு மற்ற கேள்விகளுக்கு போவோம். வாலுண்டு காலில்லை, பறக்க தெரியும் நடக்க தெரியாது,
காற்று இவனுக்கு நண்பன், நெருப்பு இவனுக்கு பகைவன், அவனை கண்டால் தம்பிக்கு குதூகலம். அவன் யார்? பட்டம். அப்ப இது ஒரு விடுகதை. அதாவது வால் இருக்குது பட்டத்துக்கு, கால் இல்லை. பறக்க தெரியும் பட்டத்துக்கு, நடக்க தெரியாது. காற்று இவனுக்கு நண்பன், காற்றுத்தான் இந்த பட்டம் பறப்பதற்கு உதவி செய்கின்றது. நெருப்பு இவனுக்கு பகைவன், நெருப்பில இந்த பட்டத்தை நாங்கள் போட்டால் எரிந்து விடும். அவனை கண்டால் தம்பிக்கு குதூகலம், பட்டம் பறக்கிறதை கண்டால் தம்பிக்கு குதூகலம். அவன் யார்? பட்டம் என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் தொடர்ச்சியான கேள்விகளை பார்வையிடுவோம். அதாவது அடுத்த கேள்வி 24வது கேள்வியும் ஒரு விடுகதை போன்றதான். நான் கொடியவன் அல்ல, மக்களுக்கு மிகுந்த பயன் தருபவன். ஆனால் நான் யாருடனும் சேர்ந்து இருக்க மாட்டேன். என்னோடு சேர்ந்தால் தூசிதான் மிஞ்சும். இச்சுய தகவல் யார் கூறியது? நான் கொடியவன் அல்ல, கொடியவன் என்றால் கொடுமை செய்பவன். மக்களுக்கு மிகுந்த பயன் தருபவன், மக்களுக்கு மிக உதவி செய்கின்றேன். ஆனால் நான் யாருடனும் சேர்ந்திருக்க மாட்டேன், யாரோடையும் சேர்ந்திருக்க மாட்டேன். என்னோடு சேர்ந்தால் தூசிதான் மிஞ்சும். என்னோடு சேர்ந்தால் தூசி என்பது இங்கே சாம்பல். இச்சுய தகவல் யாருக்குரியது என்றால் நெருப்பு. இப்ப பாருங்க, இந்த கேள்வியில நெருப்பு என்ன சொல்லுகின்றது? நான் கொடியவன் இல்ல, நெருப்பு கொடியது அல்ல. பல பொருட்களை எங்களுக்கு நெருப்பூட்டி உண்பதற்கு உதவுகின்றது. எங்கள் உடல் வெப்பநிலை சீராக இருப்பதற்கு உதவுகின்றது. எங்களுக்கு உணவுகள் கிடைக்கிறது, சூரிய வெப்பமாக வெப்பம் உதவுகின்றது. மக்களுக்கு மிகுந்த பயன் தருபவன் நிச்சயமாக. ஆனால் நான் யாருடனும் சேர்ந்திருக்க மாட்டேன். நெருப்பு இன்னொரு பொருளோடு சேர்ந்திருக்காது. ஏன் சேர்ந்திருக்காது என்றால் நெருப்பு எரித்துவிடும், அழித்துவிடும். என்னோடு சேர்ந்தால் தூசிதான் மிஞ்சும். நெருப்பில எந்த பொருளை போட்டாலும் கடைசியில அது சாம்பலாகத்தான் மிஞ்சும். சுய தகவல் யாருக்கு? நெருப்பு குறிக்கிறது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். கடிகாரம், நாட்காட்டி, திசை காட்டி, இரவு, பகல், கோடை, மாறி ஆகிய சொற்களில் காலத்துடன் தொடர்பற்ற சொல் எது? கடிகாரம் காலத்தை கணிக்க உதவுவது, நாட்காட்டி காலத்தை கணிக்க நாங்க பார்வையிடுவது, தினங்களை கணிக்க, திசை காட்டி என்பது திசையை கறியத்தான் உதவுவது ஒழிய காலத்தோட தொடர்பில்லை. இரவு என்பது இரவு காலம், பகல் என்பது பகல் காலம், கோடை என்பது பருவ காலங்கள்ல, கோடை மாறி என்பது பருவ காலங்கள். அப்ப இதற்கான விடை திசை காட்டி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் இதில் 26வது வினா, 10வதுல 26வது வினா, அரை அடிமட்ட சட்டகத்தின் அளவை சென்டிமீட்டரில் தருக. நீங்க அடிமட்டம் என்பது பழைய அதாவது பிரிட்டிஷார் எங்களுக்கு அரசா, அதாவது எங்களை ஆட்சிப்படுத்திய காலத்துல நடைமுறையில இருந்த பழைய அளவு திட்டங்கள். பின்பு நாங்கள் சர்வதேச அளவு திட்டத்துக்கு மாறிவிட்டோம். அப்ப பழைய அளவு திட்டம் அடி, அங்குலம், ஜார் என்பதாகும். ஆனா இப்ப மெட்ரிக் அளவு திட்டம், சர்வதேச அளவு திட்டம், அது இலகுவாக இருக்கிறது கணிப்பதற்கு. அந்த அளவு திட்டத்துல சென்டிமீட்டர் என்பதை நாங்கள் 100 சென்டிமீட்டர், 100 cm ஒரு மீட்டர் என கணிக்கின்றோம். அதுல 100 சென்டிமீட்டர் என்பதுல கிட்டத்தட்ட 29 பாயிண்ட், அதாவது 30 என்று எடுத்துக்கொள்வோம், 30 சென்டிமீட்டர் ஒரு அடியாக கணிக்கப்படுகின்றது. அப்ப இந்த அரை அடிமட்டமாக இருக்கின்றது. ஒரு அடியில அரை என்றால் 6 அங்குலம் வரையில இருக்கின்ற அடிமட்ட சட்டகத்தில அளவு சென்டிமீட்டர் என்றால் கிட்டத்தட்ட 15 cm என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் இந்த பக்கத்தில், அதாவது இது 10வது பயிற்சித்தால் 10வது நுண்ணறிவு பயிற்சியின் 4வது இறுதி வினாவை பார்வையிடுவோம். இந்த வினாவை கவனியுங்கோ. ஒரு காணியில் 8 ஒரு பங்கில் கத்தரிக்கன்றும் 4 ஒரு பங்கில் மிளகாய் கன்றுகளும் 2 ஒரு பங்கில் தக்காளி கன்றுகளும் மீதியில் பூச்செடிகளும் காணப்பட்டன. பூச்செடிகள் பயிரிடப்பட்ட காணியின் பரப்பளவு 6 சதுர மீட்டர்கள் ஆகும். ஆயின் காணியின் மொத்த பரப்பளவு யாது?
இங்கே காணியின் அளவுகள் பின்னங்களாக பகுதி எண் தொகுதி எண்ணாக தரப்பட்டிருக்குது. அப்ப முழு காணியின் அளவிலே எவ்வளவில பூச்செடிகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் கணிப்பதற்கு அந்த காணியிலே இருக்கின்ற ஒவ்வொரு வகை பயிரினத்தின் அளவுகளையும் நாங்கள் கூட்டிக் கொள்ளுதல் வேண்டும். முதலாவதாக 8ல் 1 பங்கில கத்தரி கன்றுகள், சக 4ல் 1 பங்கில மிளகாய் கன்றுகள், சக 2ல் 1 பங்கில தக்காளி கன்றுகளும், மீதியில எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாது, மீதியில தான் பூச்செடிகள் இருக்கின்றது. அப்ப பூச்செடிகள் எவ்வளவு பங்கு என்று காண்பதற்கு இதை மூன்றையும் கூட்டி ஒன்றிலே இருந்து கணிக்க வேண்டும். அப்ப இங்க நாங்கள் இதுல பகுதி எண் ஒரே எண்ணாக இருந்தால்தான் கூட்டுவது இலகு, பின்ன கூட்டல. அப்ப நாங்கள் இதை கூட்டுவதாக இருந்தால் நல்லா கவனிங்கோ, 8ல் 1 அப்படியே எழுதிவிட்டு 4 பகுதி எண்ணு இருமடங்காக்கினால் 8 ஆகும். அப்ப தொகுதி எண்ணும் இருமடங்காகும், 8ல் 2. அதே போல அடுத்த அரைவாசிக்கு 2 4ஆல பெருக்கினால்தான் 8 ஆகும். அப்ப 4ஆல பெருக்கினா 8 ஆகும், மேலே 4ஆல பெருக்கினா 1 4 ஆகும். இப்ப இதை மூன்றையும் கூட்டுவோமாக இருந்தால் 8ன் மேல் 7 வருகின்றது. முழு எண் என்பது 8ன் மேல் 8. ஒன்றை நாங்கள் அப்படியே பகுதி எண் தொகுதி எண்ணாக பிரித்தால் 8 பாகம் என்ற பகுதி எண் இங்கே 8ஆக இருக்கின்றபடியால் 8ன் மேல் 8 ஆக்கி இந்த 8ன் மேல் 8ல 8ன் மேல் 8ன் மேல் 7 கழிப்போமாக இருந்தால் பூச்செடிகள் உள்ளது 8ல் 1 பாகமாகும். அன்பு குழந்தைகளே, பின்னங்கள் கூட்டல் கழித்தல் செய்வதற்கு பகுதி எண் ஒரு எண்ணாக இருக்க வேண்டும். தொகுதி எண்ணைத்தான் நாங்கள் கணிப்புகளை செய்கிறது, பகுதி எண்ணை அப்படியே போடுறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். 8ல் 8ல இருந்து 8ல் 7 போகுதென்றால் 8ல் 1. அப்ப பகுதி எண்ணை அப்படியே போடுகின்றோம், தொகுதி எண்ணில தான் 8ல் 7 கழித்து 1 என்று போட்டிருக்கிறோம். அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது, பூச்செடிகள் 8ல் 1 பங்கு என்றால் அது 6 சதுர மீட்டர் என்றால், அப்ப மீட்டர் வர்க்கம் என்றும் சொல்லலாம், சதுரம் என்றும் சொல்லலாம். இப்ப நாங்கள் முழுக்காணியின் அளவு என்றால், அதாவது 8 தர 6 என பெருக்கினால் முழுக்காணியின் பரப்பளவு எங்களுக்கு கிடைக்கும். அப்ப எண் 6 48 சதுர மீட்டர் என்பது விடையாகும். சதுர மீட்டர் என்பது என்னும் போடலாம், மீட்டர் அல்லது 48 மீட்டர் வர்க்கம் என்பதும் பொருத்தமாக இருக்கும். மீட்டர் வர்க்கம் என்பது அதே எண்ணை அதனால பெருக்கிறார், சதுர எண். நன்று மாணவர்களே, உங்களுக்கு 10வது பயிற்சித்தாளின் 27வது வினாவையில விளக்கம் தந்துவிட்டேன். நன்று.